பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். வணக்கம் அன்பு மாணவ செல்வங்களே. நிலைமின்னியல் இந்த காணொளியை கொஞ்சம் கவனியுங்கள் மாணவர்களே. இதில் தலையில் சீவப்பட்ட சீப்பு காகித துண்டுகளை கவருகிறது. தலையில் தேய்க்கப்பட்ட பலூன் ஒரு உருளையை கவருகிறது. குழாயிலிருந்து வடியும் நீரை கவருகிறது. மற்றும் தலைமுடியை ஈர்க்கிறது. சுவற்றில் ஒட்டிக்கொள்கிறது. இதற்கு காரணம் என்ன? தேய்ப்பதால் ஏதோ ஒன்று சீப்பிலோ அல்லது பலூனிலோ நடைபெறுகிறது. அதுதான் உராய்வு மின்னூட்டம். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே அரக்கு போன்ற பொருளை கம்பளியை கொண்டு தேய்க்கும் போது அது சிறு சிறு இலைகளையும் தூசிகளையும் கவருவதை கிரேக்கர்கள் கண்டுள்ளனர். நிலைமின்னியல் பாடத்தில் அத்தகைய மின்னூட்டங்களின் பண்புகளை பற்றி பார்க்க போகிறோம். நிலையான மின்னூட்டங்களை பற்றி அறிய உதவும் இயற்பியலின் இந்த பிரிவுதான் நிலைமின்னியல் எனப்படும். பாருங்கள், கண்ணாடி தண்டை பட்டு துணியை கொண்டு தேய்க்கும் போது கண்ணாடி தண்டு நிகர நேர்மின்னூட்டத்தையும் பட்டு துணியானது அதே அளவு எதிர்மின்னூட்டத்தையும் பெறுகிறது. அதேபோல் ரப்பர் தண்டை கம்பளி கொண்டு தேய்க்கும் போது ரப்பர் தண்டு நிகர எதிர்மின்னூட்டத்தையும் பட்டு துணி அதே அளவு நேர்மின்னூட்டத்தையும் பெறுகிறது. எனவே இயற்கையில் இருவகை மின்னூட்டத்துகள் உள்ளன. அவை நேர்மின்னூட்டம் பிளஸ் எதிர்மின்னூட்டம் மைனஸ் என்று பெஞ்சமின் பிராங்க்லின் அவர்களால் பெயரிடப்பட்டுள்ளது. இவ்வாறு ஒரு பொருளை மற்றொரு பொருளால் தேய்த்து மின்னூட்டங்களை உருவாக்கும் இந்த நிகழ்வு உராய்வு மின்னேற்றம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு மின்னூட்டங்கள் உருவாக்கப்படுவதில்லை, ஆனால் ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு எதிர்மின் துகள்கள் இடம்பெயர்கிறது. அதாவது பொருள் எதிர்மின் துகளை இழந்தால் அது நேர்மின்னூட்டத்தை பெறுகிறது. பொருள் எதிர்மின் துகளை ஏற்றுக்கொண்டால் அது எதிர்மின்னூட்டத்தை பெறுகிறது. நிறை எப்படி ஒரு பொருளின் உள்ளார்ந்த பண்போ அதேபோல் மின்னூட்டமும் ஒரு உள்ளார்ந்த பண்பு ஆகும். மின்னூட்டத்தின் SI அலகை கூலும் C என்கிறோம். இந்த மின்னூட்டத்தின் அடிப்படை பண்புகளை பார்ப்போம். முதல் பண்பு மின்னூட்டத்தின் அழிவின்மை. இங்கு யுரேனியம் உட்கரு ஒன்று நியூட்ரானால் தாக்கப்படும் போது அது பேரியம் மற்றும் கிரிப்டானாக பிளவுற்று 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் ஆற்றலையும் மற்றும் 3 நியூட்ரான்களை விளைபொருளாகவும் தருகிறது. இது அணுக்கரு பிளவு வினை எனப்படும். இந்த அணுக்கரு பிளவுக்கு முன் யுரேனியம் உட்கருவின் மொத்த மின்னூட்டம் +92E. பிளவடைந்த பின்னர் பேரியம் மற்றும் கிரிப்டானின் மொத்த மின்னூட்டம் +56E +36E +92E ஆகும். எனவே பிளவுக்கு முன்னரும் பின்னரும் மொத்த மின்னூட்டத்தின் மதிப்பு மாற்றம் இல்லை. அதாவது மின்னூட்டத்தை ஆக்கவோ அழிக்கவோ இயலாது. எனவே ஒரு அமைப்பின் மின்னூட்ட மாற்றம் எப்போதும் சுழியாகும். இரண்டாவது பண்பு மின்னூட்டத்தின் குவாண்டமாக்கல். ஒரு அமைப்பானது மின்னூட்டத்தை பெறும்போது அதன் மின்னூட்டமானது அடிப்படை மின்னூட்டம் Eயின் முழியன் மடங்காகவே அமையும். அதாவது 1E 2E 3E 4E இதேபோல் மின்னூட்டம் முழியன் மடங்காக அமையும். பொதுவாக ஒரு அமைப்பின் மொத்த மின்னூட்டம் Q NEக்கு சமமாகும். இங்கு N என்பது முழியன்கள், E என்பது அடிப்படை மின்னூட்டம் அல்லது எலக்ட்ரானின் மின்னூட்டம்
1.6 × 10⁻⁻⁻⁰ கூலும் ஆகும். மூன்றாவது பண்பு மின்னூட்டங்களின் கூட்டும் பண்பு. ஒரு அமைப்பில் +Q1 -Q2 +Q3 -Q4 +Q5 என்ற 5 மின்னூட்டங்கள் தனித்தனியாக அமைந்தால் அந்த அமைப்பினுடைய மொத்த மின்னூட்டமானது Q = Q1 -Q2 +Q3 -Q4 +Q5 ஆக அமையும். இதுவே மின்னூட்டங்களின் கூட்டல் பண்பு எனப்படும். நிலைமின்னியல் விசைகள். இரு ஓரின மின்னூட்டங்களை அருகருகே வைக்கப்படும் போது அவைகளுக்கிடையே நிலைமின்னியல் விரட்டு விசை செயல்படுகிறது. எனவே ஓரின மின்னூட்ட துகள்கள் ஒன்றை ஒன்று விரட்டிக் கொள்கின்றன. மாறாக இரண்டு வேறின மின்னூட்ட துகளை வைக்கும்போது அவைகள் ஒன்றை ஒன்று கவர்கின்றன. அதாவது அவைகளுக்கிடையே நிலைமின்னியல் கவர்ச்சி விசை செயல்படுகிறது. எனவே வேறின மின்னூட்ட துகள்கள் ஒன்றை ஒன்று கவருகின்றன. எனவே நிலைமின்னியல் விசைகள் இரண்டு வகைப்படும். ஒன்று நிலைமின்னியல் விரட்டு விசை, மற்றொன்று நிலைமின்னியல் கவர்ச்சி விசை. இந்த விசையின் மதிப்பை காண உதவும் ஒரு மிக முக்கிய விதி கூலும் விதியாகும். Q1 Q2 என்ற இரண்டு ஓரின மின்னூட்டங்கள் r இடைத்தொலைவில் காற்றில் அமைந்துள்ள போது அவைகள் ஒன்றை ஒன்று விரட்டும். Q1 ஆல் Q2 மீது செயல்படும் விசை F21 வெக்டார் ஆகும். இது r12 திசையில் அமைகிறது. Q2 ஆல் Q1 மீது செயல்படும் விசை F12 வெக்டார். இது r21 திசையில் செயல்படும். கூலும் விதிப்படி ஒரு மின்னூட்டம் மற்றொரு மின்னூட்டத்தின் மீது செயல்படுத்தும் விசையானது F21 வெக்டார் = K × Q1 Q2 r2 r12 F12 வெக்டார் = K × Q1 Q2 r2 r21 நியூட்டன் மூன்றாம் விதிப்படி F12 வெக்டார் = -21 வெக்டார் ஆக அமைகிறது. இரண்டு வேறின மின்துகள்கள் அதே r தொலைவில் வைக்கப்படும் போது அவைகளுக்கிடையே கூலும் ஈர்ப்பு விசை செயல்படும். கூலும் விதிப்படி ஈர்ப்பு விசையானது F21 வெக்டார் = -K Q1 Q2 r2 r21 F12 வெக்டார் = -K Q1 Q2 r2 r12 இங்கும் F12 வெக்டார் = -F21 வெக்டார் என்ற நியூட்டன் மூன்றாம் விதிக்கு இவ்விசைகள் உட்படுகிறது. இதில் K என்பது கூலும் மாறிலியாகும். இதன் மதிப்பு 1/4πε0 = 9 × 10⁻⁴ Nm²/கூலும்² ஆகும். இங்கு ε0 என்பது வெற்றிடத்தின் விடுதிறன். அதன் மதிப்பு 8.85 × 10⁻⁻12 கூலும்²/Nm². ஆகும். இரு ஓரின மின்னூட்டங்கள் காற்றில் உள்ளபோது ஒன்று மற்றொன்றின் மீது செயல்படுத்தும் விசை F காற்று = 1/4πε0 Q1 Q2 r2 சமம். அதே இரு மின்துகள் அதே தொலைவில் எப்சிலான் விடுதிறன் கொண்ட ஏதேனும் ஒரு ஊடகத்தில் வைக்கப்படும் போது அங்கு செயல்படும் விசை F ஊடகம் = 1/4πε0 Q1 Q2 r2 ஆகும். எனவே காற்றில் உள்ளபோது செயல்படும் விசைக்கும் ஊடகத்தில் உள்ளபோது செயல்படும் விசைக்கும் உள்ள தகவு ε/ε0 இங்கு εr என்பது ஊடகத்தின் ஒப்புமை விடுதிறன் அல்லது மின்காப்பு மாறிலி என்று அழைக்கப்படுகிறது. εrக்கு அலகு இல்லை, அது பரிமாணமற்ற ஒரு மாறிலி ஆகும். காற்றுக்கு εr = 1, ஏனைய ஊடகங்களுக்கு εr 1 ஆகும். மின்னூட்டத்தின் அலகு ஒரு கூலுமை நாம் கூலும் விதியிலிருந்து வரையறை செய்யலாம். Q1 = Q2 1 கூலும் மின்னூட்டங்கள் r 1 மீட்டர் இடைத்தொலைவில் காற்றில் உள்ளபோது அவைகளுக்கிடையே செயல்படக்கூடிய விசை F காற்று = 9 × 10⁻⁹ நியூட்டன் ஆகும். எனவே காற்றில் 1 மீட்டர் இடைத்தொலைவில் வைக்கப்பட்டுள்ள ஓரின மின்னூட்ட துகள்களுக்கு இடையே செயல்படும் விசை
9 × 10⁹ நியூட்டனாக அமைந்தால் அம்மின்னூட்ட மதிப்புகள் 1 கூலும் என வரையறுக்கலாம். கூலும் விசைக்கும் ஈர்ப்பியல் விசைக்கும் உள்ள வேறுபாடுகளை காண்போம். கூலும் விசை என்பது இரு மின் துகள்களுக்கு இடையே செயல்படும். மாறாக ஈர்ப்பியல் விசை என்பது இரண்டு நிறைகளுக்கு இடையே செயல்படும். கூலும் விதிப்படி கூலும் விசையானது F = K × Q1Q2/R² சமமாகும். நியூட்டன் ஈர்ப்பியல் விதியின்படி ஈர்ப்பியல் விசை F = G × M1M2/R² சமமாகும். கூலும் மாறிலி K = 9 × 10⁹ நியூட்டன் m²/கூலும்² ஆகும். பொது ஈர்ப்பியல் மாறிலி G = 6.626 × 10⁻11 நியூட்டன் m²/kg² ஆகும். இங்கு G இன் மதிப்பு மிக குறைவாக அமைவதால் கூலும் விசையை காட்டிலும் ஈர்ப்பியல் விசையின் வலிமை மிக குன்றியதாக இருக்கும். கூலும் விசை விரட்டு விசையாகவோ அல்லது கவர்ச்சி விசையாகவோ அமையும். ஆனால் ஈர்ப்பியல் விசை கவர்ச்சி விசையாக மட்டுமே அமையும். கூலும் விசையானது மின்னூட்டங்கள் வைக்கப்பட்ட ஊடகத்தின் தன்மையை சார்ந்தது. ஆனால் ஈர்ப்பியல் விசையானது நிறைகள் வைக்கப்பட்ட ஊடகத்தின் தன்மையை சார்ந்தது அல்ல. நிலையாக மின்துகள் அமையும் போது அவைகளுக்கிடையே கூலும் விசை மட்டுமே செயல்படும். ஆனால் மின்துகள்கள் இயங்கும் போது கூலும் விசையுடன் சேர்த்து மின்துகள்கள் மீது லாரன்ஸ் விசையும் செயல்படும். ஆனால் நிலையான அல்லது இயங்கும் நிறைகள் மீது செயல்படும் ஈர்ப்பியல் விசை எப்போதும் ஒன்றாகவே இருக்கும். இந்த பகுதியை சார்ந்த சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். எடுத்துக்காட்டு 1. ஒரு கூலும் மின்னூட்ட மதிப்பு கொண்ட எதிர்மின்னூட்டம் பெற்ற பொருளில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை கணக்கிடுக. நமக்கு தெரியும் மாணவர்களே, ஒரு பொருள் எலக்ட்ரான்களை பெற்றால் அது எதிர்மின்னூட்டத்தை அடையும். அது எத்தனை எலக்ட்ரான்களை பெற்றுள்ளது என கணக்கிட சொல்றாங்க. பார்ப்போம். குவாண்டமாக்கல் பண்பு என்ன சொல்லுது? ஒரு பொருளில் உள்ள மொத்த மின்னூட்ட மதிப்பு எப்போதும் Q = NE சமமாகும். இங்கு Q என்பது மொத்த மின்னூட்ட மதிப்பு, N என்பது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை அல்லது மின் துகள்களின் எண்ணிக்கை, E என்பது அடிப்படை மின்னூட்டம். எனவே எலக்ட்ரான் எண்ணிக்கை N = Q/E = 1 கூலும் / 1.6 × 10⁻19 கூலும். இதனை தீர்வு செய்யும்போது என்னோட மதிப்பு = 0.625 × 10⁻19 எலக்ட்ரான்கள் அல்லது N = 6.25 × 10⁻19 எலக்ட்ரான்கள் என கணக்கிடப்படுகிறது. இது எதை காட்டுகிறது? ஒரு கூலும் மின்னூட்டத்தை 6.25 × 10⁻19 எலக்ட்ரான்கள் பெறுவதால் உருவாக்கப்படுகிறது. இரண்டாவது எடுத்துக்காட்டு. படத்தில் இரு புள்ளி மின் துகள்கள் Q1 மற்றும் Q2 நிலையாக உள்ளன. அவை 1 மீட்டர் இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்டுள்ளன. பின்வரும் நேர்வுகளில் அவற்றுக்கிடையே செயல்படும் விசையை கணக்கிடுக. ஆனா Q1 = +2 மைக்ரோ கூலும், Q2 = +3 மைக்ரோ கூலும். இரண்டாவது பகுதி ஆவண்ணா. Q1 = +2 மைக்ரோ கூலும் மற்றும் Q2 = -3 மைக்ரோ கூலும் நீரில் εr = 80 வைக்கப்படும் போது. மாணவர்களே, விசை என்றாலே கூலும் விதி, கூலும் விசை நினைவுக்கு வர வேண்டும். கொடுக்கப்பட்ட கணக்கு முதல் பகுதியை பாருங்கள். Q1, Q2 என்ற இரண்டு ஓரின நேர் மின்னூட்டங்கள் R இடைத்தொழில் 1 மீட்டர் இடைத்தொழில் உள்ள போது அவைகள் ஒன்றின் மீது மற்றொன்று விரட்டு விசை ஏற்படுத்தும் என்பது நமக்கு தெரியும். கூலும் விதிப்படி F21 வெக்டார், அதாவது முதல் மின்துகள் இரண்டாவது மின்துகள் மீது செயல்படுத்தக்கூடிய விசை F21 வெக்டார் = 1/4πε0 Q1 Q2/R² R12 கேப். 1/4πε0 மதிப்பு கூலும் மாறிலி 9 × 10⁻9 × Q1 2 மைக்ரோ கூலும் 2 × 10⁻6 × Q2 3 மைக்ரோ கூலும் 3 × 10⁻6 R². R = 1² இது எந்த திசையில் செயல்படும்? X அச்சின் I கேப் நேர்குறி திசையில் செயல்படும். எனவே I கேப். இதை தீர்வு செய்யும் போது F21 வெக்டார் = 54 × 10⁻³ நியூட்டன்
i கேப் திசையில் செயல்படும். எனவே F12 வெக்டார் நியூட்டன் மூன்றாம் விதிப்படி மைனஸ் F21 வெக்டாருக்கு சமம். எனவே மைனஸ் 54 இன்ட்டு 10⁻³ நியூட்டன் i கேபுக்கு சமமாகும். இரண்டாவது பகுதியை பார்ப்போம். அதே மின்னூட்டங்கள் அதே தொலைவில் εr 80 விடுதிறன் கொண்ட நீர் ஊடகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இவை இரண்டும் வேறின மின்னூட்டங்கள் என்பதால் படத்தை சற்று பார்க்கவும். இங்கு கூலும் விதியை பயன்படுத்தும் போது F21 வெக்டார், அதாவது நீர் ஊடகத்தில் மின்துகள் முதல் மின்துகள் இரண்டாவது மின்துகள் மீது செயல்படுத்தும் விசை ஈக்குவல் டு 1/4πε0 εr q1 q2 r2 r21 கேப். இங்கு 1/4πε0 q1 q2 r2 என்பது F21 வெக்டாருக்கு சமம். எனவே F21 வெக்டார் பை εr மதிப்புகளை பிரதியிடும் போது F21 வெக்டார் மைனஸ் 54 இன்ட்டு 10⁻³ நியூட்டன் பை εr 80 என்பது i கேப். திசையை படத்தில் பாருங்கள். F21 வெக்டார் நீர் ஊடகத்தில் ஈக்குவல் டு இதை தீர்வு செய்யும் போது மைனஸ் 0.675 இன்ட்டு 10⁻³ நியூட்டன். அதன் திசை மைனஸ் i கேப் திசையில் அமையும். நியூட்டன் மூன்றாம் விதிப்படி F12 வெக்டார் ஈக்குவல் டு 0.675 இன்ட்டு 10⁻³ நியூட்டன் நேர்க்குறி x அச்சின் திசையில் i கேப் திசையில் அமைகிறது. எளிதான கணக்கு தான் இது. மாணவர்களே, இந்த பகுதியில் நாம் மின்னூட்டத்தையும் அதன் பண்புகளையும் மற்றும் கூலும் விதியை பற்றி சில அடிப்படை கூறுகளையும் தெரிந்து கொண்டோம். இதை சார்ந்த சில கேள்விகள் வீட்டு பாடமாக தந்திருக்கிறேன். அதை நீங்கள் பயிற்சி செய்யவும். அடுத்த காணொளியில் மின்புலம் பற்றி, அதன் பண்புகளை பற்றி நாம் விவாதிக்கலாம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். வணக்கம் அன்பு மாணவர்களே.